துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு பெரியவர். கர்த்தாவே நீர் உயர்ந்தவர், பிதாவே நீர் உயர்ந்தவர், இயேசுவே நீங்கள் உயர்ந்தவர், கர்த்தர் நல்லவர் என்று துதிக்கிறோம். என் ஆண்டவரை உயர்த்துகிற ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று என் ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே. அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம், அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையின் ஆவியானவரே, ஓ துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். என் இயேசு நல்லவர், என் இயேசு பெரிய கர்த்தர், பெரிய தெய்வம், பெரிய தெய்வம். அப்பா உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கிருபை வெளிப்படட்டும். இந்த காலை நேரத்தில் உங்கள் சன்னிதானத்தில் இருக்க எங்களை பலப்படுத்துங்க. உங்கள் பிரச்சனத்தை நாங்கள் எல்லாரும் அனுபவிக்கட்டும், உங்கள் பிரச்சனத்தை நாங்கள் எல்லாரும் உணரட்டும். எங்கள் தகப்பன் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுவோம். ஆண்டவர் நல்லவர். ஒரு பாடலை பாடி இந்த புதிய நாளை கூட தெய்வ சன்னிதானத்திலிருந்து ஆரம்பிக்கிற நமக்கு கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவில் பயங்கரத்திற்கு, பகலில் பறக்கும் அன்புக்கு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவோம். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000-10,000 பேர்கள் உன் பக்கம் வீழ்ந்தாலும் அது ஒரு காலத்து முன்னை அணுகிடாதே. உன் தேவன் உத்தாபரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உத்தாபரமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவாம். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சொல்லுங்க. தேவன் என் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமல் காத்திடுவார். ஒரு
பாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகள் ஆழ்மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகள் ஆழ்மூடுவார். நாம் ஆராதிக்கிற தெய்வம் நல்ல தெய்வம். உன் வழிகள் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சொல்லுங்கள் அல்லேலூயா. உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகள் ஆழ்மூடுவார். சொல்லுங்க. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகள் ஆழ்மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகள் ஆழ்மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகள் ஆழ்மூடுவார். சொல்லுங்க. சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவன் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவன் நாமத்தை நீ அணி விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகள் ஆழ்மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகள் ஆழ்மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும். அம்மே என்னை தப்புவித்தே முற்று ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசரவர். என்னை தப்புவித்தே முற்று ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசரவர். அவர் செட்டையின் கீழ் தம் சிறகுகள் ஆழ்மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகள் ஆழ்மூடுவார். அப்படியே கரங்களை உயர்த்தி, என் தகப்பன் என்னை செட்டையில் நிழலிலே மறைத்து கொள்ளுகிற தெய்வம். என்னை அவர் கைவிடுவதே இல்லை. என்னை அவர் விலகுவதே இல்லை. என்னை அவர் ஒரு நாளும் அவர் என்னை ஸ்தோத்திரம் அவர் என்னை ஒதுக்கி வைப்பதே இல்லை. தம் முகத்தை எனக்கு அவர் மறைக்கவே மாட்டார். என் தகப்பனே, என் தெய்வமே, இந்த காலை நேரத்தில் உம்மை ஸ்தோத்திரம் என்று துதிக்கிறேன். உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். பிதாவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கிருபை 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 கிருபை. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபைக்காக ஸ்தோத்திரம், இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் என் இயேசு நல்லவர், என் இயேசு பெரியவர். உம் நாமத்துக்கே மகிமை வர பண்ணும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்துல நான் வந்து ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கீங்களப்பா. நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் அப்பா ஆசீர்வாதம் உன்னதத்தில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்கப்பா.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரை நோக்கி சொல்ல போகிறோம். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். சொல்லுவீங்களா? என் மகிமை உங்களுக்கு தான். இன்னில் நீங்கள் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும். என் வாழ்க்கையில் நீங்கள் மாத்திரமே உயர்த்தப்பட வேண்டும். ஆமே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுங்க. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தி, வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தி, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி, என் தகப்பனே
நான் விழுந்து போவதற்கு ஏதுவாக இருக்கிறேன். என்னை கரம்பிடித்து தூக்கி விடுங்கப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? இந்த காலை நேரத்தில் தகப்பனே, நான் நடக்கிற வழியில் நான் தடுமாறி விழுவதற்கு ஏதுவான அனுபவங்கள் என் வாழ்க்கையில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன், ஆனாலும் சில நேரங்களில் நான் விழுந்து விடுகிறது போல சூழ்நிலை வருகிறது. சில நேரங்களில் நான் விழுந்து கிடக்கிறேன், எனக்கு உதவி செய்யும். கரங்களை உயர்த்தி, அப்பா, நீ என் வாழ்க்கையில் நான் விழுந்து கிடக்கிற அனுபவங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் கரந்தூக்கி எடுக்கிற ஒரு அனுபவமாக இந்த காலை நேரத்தில் மாறட்டும். நான் விழுதலுக்கு ஏதுவான அனுபவம் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் பயப்படுகிறேன், நிற்கிறேன் என்று சொல்லுகிற நான் ஏதோ ஒரு காரியத்தில் தடுமாறி கொண்டிருக்கிறேன். என் தடுமாற்றம் நான் விழுவதுக்கு ஏதுவாக இராதபடி என் ஆண்டவர் என்னை கரம்பிடிச்சு தூக்குங்கப்பா. விழுந்து கிடக்கிற அனுபவங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் இன்னைக்கு மாறட்டும். ஜெபம் இல்லை, ஜெபத்தில் விழுந்து கிடக்கிறேன். ஆராதனை இல்லை, ஆராதனையில் விழுந்து கிடக்கிறேன். தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ண வேண்டிய ஒரு தேவ பிள்ளை, தேவ வேத வசனத்தை தியானிக்காதபடி விழுந்து கிடக்கிற ஒரு அனுபவங்கள், இதில் இருந்து என்னை தூக்கி எடுங்கப்பா. என்னை கரம் பிடிச்சு தூக்குங்க. உமக்கு பிரியமாக வாழாததினால உலகத்தில் அநேக ஸ்தோத்திரம் விழுகை எனக்கு இருக்கிறது. நீ என்னை அநேகர் என்னை ஸ்தோத்திரம் விழுந்து போனவனாகவே பார்க்கிறார்கள். தொழிலில் விழுந்து போனவனா அநேகர் பார்க்கிறார்கள். நான் செய்கிற வேலை ஸ்தலத்தில் நான் விழுந்து போனவனாக அநேகர் பார்க்கிறார்கள். என் குடும்பத்திலேயே நான் நடத்த முடியாதபடி நான் விழுந்து விடுவேனோ என்று யோசித்து கொண்டிருக்கிறேன். என்னை கரம்பிடிச்சு தூக்குங்க ஆண்டவரே. விழுந்து போன அனுபவங்கள் இன்னைக்கு மாறட்டும். நான் விழுவதற்கு ஏதுவாய் தள்ளாடி கொண்டிருக்கிறேன் என்று இந்த ஜெபத்தோடு இணைந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள், அவர்கள் விழாதபடி என் தகப்பன் அவர்களை கரம் பிடித்து நடத்துவீராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமாண்டவரே, நான் விழுந்து விடுவேனோ என்று யோசித்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட எத்தனையோ கடன் சுமைகள், இதன் நிமித்தம் நான் விழுந்து விடுவேன் என்று நான் மனம் பதறி கொண்டிருக்கிறேன், பயந்து கொண்டிருக்கிறேன். அப்பா, இன்னைக்கு கடன் பிரச்சனையின் நிமித்தம் நான் விழுந்து விடுவேன் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் கரம் பிடிச்சு தூக்குவீராக. அதே போல ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததின் நிமித்தம் என் குடும்பங்களிலே இன்னைக்கு நான் விழுந்து விடுவதற்கு ஏதுவாக இருக்கிறேன். இந்த அனுபவங்கள் மாறட்டும் என்று ஸ்தோத்திரம் வியாகுலத்தோடு நிற்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. அவர்கள் விழுந்து விடுவதற்கு ஏதுவான அனுபவங்கள் அவர்களை விட்டு மாறி போவதாக. தெய்வனுடைய பிள்ளைகள் இந்த காலை நேரத்தில் ஒருவேளை ஏதாவது ஒரு இடத்துல நான் விழுந்து கிடக்கிறேன், என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் ஐக்கியம் இல்லை, என் குடும்பம் பிரிந்து கிடக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு விழுந்து கிடக்கிற அனுபவம் இருக்கிறது என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் குடும்பங்கள் மறுபடியும் சேரட்டும். விழுந்து கிடக்கிற இந்த அனுபவத்தில் இருந்து என் ஆண்டவர் அவர்களை தூக்கி எடுங்கப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தவறான தீர்மானங்கள் எடுத்தது நிமித்தம், தவறான ஸ்தோத்திரம் ஆண்டவரே பழக்கங்களை நான் ஈடுபட்டது நிமித்தம் நான் இன்னைக்கு விழுந்து கிடக்கிறேன் என்று சொல்லுகிற வாலிப தம்பிமார்கள், வாலிப தங்கச்சிமார்கள், பெரியவர்களை இந்த காலை நேரத்தில் என் தகப்பன் கரம்பிடிச்சு தூக்குவீராக. என் தெய்வம் கரம்பிடிச்சு நீ தூக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த இடத்துல நான் விழுந்து கிடக்கிறேன் என்று அவர்கள் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ அவர்களை விழுந்து கிடக்கிற அனுபவத்தில் இருந்து என் ஆண்டவர் தூக்கி விடுவீராக. என் கால்கள் தள்ளாடுகிறது, நிற்க நிலையில்லை, நிற்க பலனில்லை என்று வியாகுலத்தோடு தேவ சமூகத்தில் நிற்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர்கள் கால்களை மான்கால்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுங்கப்பா. ஒரு பிள்ளைகளை கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் கீழே விழுந்து விடக்கூடாது. ஒரு தேவ பிள்ளைகள் கீழே விழுந்து விடக்கூடாது. புறஜாதிகள் கர்த்தரை தேடாத ஒரு மனிதன்
மனிதன் தேவ பிள்ளையை பார்த்து சிரிக்காதபடி, தேவ பிள்ளைகளை பார்த்து அற்பமா எண்ணாதபடி, அவர்கள் விழுந்து கிடக்கிற அனுபவத்தில் இருந்து தூக்கி விடுங்க. நான் விழுவதற்கு ஏதுவா என் கால்கள் தள்ளாடுகிறது, ஒருவேளை வியாதியோ அல்லது பண பிரச்சனையோ அல்லது குடும்பங்களில் ஏற்பட்ட தவறான பழக்கத்தை நிமித்தம் பிரிவினைகளோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால என் கால்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்று வேதனையோடு ஜெபிக்கிற இந்த நேரத்தில் என் ஆண்டவர் அவர்களை கரம்பிடித்து தூக்கி விடுங்க. உங்களுக்கே மகிமை உண்டாயிருக்கட்டும். விழுதல் வராதபடி, தெய்வ பிள்ளை விழுந்து விடாதபடி அவர்கள் ஆசீர்வாதமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம், எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 73வது சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கங்க. சங்கீதம் 73. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. அவர்களுடைய பலன் உறுதியாய் இருக்கிறது. நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். மனுஷர் அடையும் உபாதியே அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடைய போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுரந்து வரும். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர். இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். நான் வெறுதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையினாலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள். பயங்கரங்களினாலே அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒளிவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளந்திரியங்களிலே குத்துண்டேன். நான் காரியம் அறியாத மூடனானேன். உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உமோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பமில்லை. என் மாமிசமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமா இருக்கிறார். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டு இருப்பதே நலம். நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். சங்கீதம் 73 23வது வசனம் சொல்லுது,
ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து உங்கள் வலது கையை பிடித்து அவர் தாங்குவார். நீங்கள் உலகத்தில் துன்மார்க்கமாய் வாழ்கிற தான் இஷ்டம் போல வாழ்கிற மற்ற மனிதர்களை பார்த்து நீங்கள் வேதனைப்பட அவசியமில்லை. இதைத்தான் ஆசாப்பு சங்கீதமாய் எழுதுகிறார். அவர்களுக்கு விரும்புவதை விட அதிகமாய் நடைபெறுகிறது, அதிகமாய் அவர்கள் விரும்புவதை விட அவர்கள் வாழ்க்கையில் நடக்குகிறது. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் அப்படி இல்லையே அப்படின்னு அவர் யோசித்து பார்த்தாராம். தேவ சமூகத்திலே இதை உணரும் அளவு அவருக்கு விஷனமாக கோபமாக இருந்தாராம். ஆனால் கடைசியில் அவர் சொல்கிறாரு, நான் விருதாவா என் கைகளை கழுவினேன், விருதாவா சுத்தம் பண்ணினேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, அவர்கள் சறுக்கலான பாதைகளை நிறுத்தி வைத்திருக்கிறேன். ஒரு நிமிஷத்தில் அவர்கள் பாழாய் போகிறார்கள். சொப்பனம் நித்திரை தெளிந்தவுடன் சொப்பனம் தெளிவது போல அவர்கள் அழிந்து நிர்மலமாகிறார்கள். ஆனால் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், நீர் என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். இந்த காலை நேரத்தில் நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் மாத்திரம் நம்ம வலதுகையை பிடித்து தாங்கினா போதும், இந்த உலகத்தில் எதையும் நம்மால் சாதிக்க முடியும். நீங்கள் ஒருவேளை உலகத்தில் ஒரு காலும் தேவ விருப்பத்தின்படி ஒரு காலம் நீங்கள் வைத்து இரு வழியில் நீங்கள் நடந்து கொண்டு இருந்தீங்கன்னா அதனால தான் நீங்கள் விழுந்து போகிறீர்கள். அதனால தான் உங்கள் கால்கள் தள்ளாடுகிறது. விழுதலுக்கு ஏதுவாய் உங்கள் கால்கள் பலனற்று போகிறது. அங்கே நீதிமொழிகள் 28வது அதிகாரத்தில் 18வது வசனம் சொல்லுது, உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், இரு வழிகளில் நடக்கிறவன் அவைகளில் ஒன்றிலே விழுந்து விடுவான் என்று நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு பக்கம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டு ஒரு பக்கம் உலகத்துக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களானால் அதுதான் உங்கள் கால்கள் தள்ளாடுவதற்கு காரணமாக இருக்கிறது. அதுதான் நீங்கள் சில இடத்துல விழுந்து கிடப்பதற்கும் காரணமாக இருக்கிறது. என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரரே, இந்த காலினத்தில் நீங்கள் நம்புகிற இயேசு உங்களை மறுபடியும் கூட உங்களை நினைப்பூட்டுகிறார். நீ இரு வழியில் நடக்காத, நீ ஏன் வழியில் நட, நீ ஏன் ஆலோசனையின்படி நீ நடந்தையானால் உன்னை முடிவு மறைக்க ஆசீர்வாதமாக நடத்தி உன்னை மகிமையிலே நான் ஏற்றுக்கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் நீங்கள் இரு வழியில் நடந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவரை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆலயத்தை விட்டு போன உடனேயே உலகத்தை மாத்திரம் பிரியப்படுத்தி உலகம் விரும்புகிறது போல உலகத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? வேதம் சொல்லுது, ரெண்டு வழியிலே நடக்கிற மனிதன் அவைகள் ஏதிலையோ ஒன்றில் விழுந்து விடுவான். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லாரு, மகளே மகனே, நீ ஏன் வழியில் நட, உன்னை கரம் பிடிச்சு நான் உன்னை தாங்குவேன், என் ஆலோசனையின்படி உன்னை நடத்திடுவேன், உன்னை உன்னை நான் நடத்தி முடிவில் உன்னை மகிமையாக ஏற்றுக்கொள்வேன். ஓ ஸ்தோத்திரம்! இதை விட உனக்கு என்ன வேணும்? நான் உன் கலது கையை பிடிச்சி நான் தாங்குவேன், நீ என் வழியில் நடந்து வா என்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இரு வழியில் நடக்கிற அனுபவங்கள் இனி வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசாயா 41:13 வசனத்தில், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறான். நீங்கள் உங்கள் கையை அவர் கையில் கொடு, அவருடைய கரத்தில் கொடுப்பீர்களானால் இரு வழியில் நடவாதபடி ஆண்டவர் விரும்புகிற அனுபவத்திலேயே உங்கள் வாழ்க்கை நடக்க அனுபவம் இருக்குமானால் நீங்கள் உலகத்தை பிரியப்படுத்தி ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழாதபடி கர்த்தரை மாத்திரம் பிரியப்படுத்தி வாழ்வீர்களானால் உங்கள் வலது கையை பிடிச்சு அவர் தாங்குவார். அவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்று. நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய சவாலான காரியங்கள் இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உன் வலது கையை பிடித்து நான் உன்னை தாங்குவேன், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவரே, தெய்வ சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? என் தகப்பனே, இனிமேல் நான் இரு வழிகளில் நடவாதபடி
நான் உங்கள் வழிகளிலே நீர் விரும்புகிற அனுபவத்திலேயே நான் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காலை நேரத்தில் அவர்கள் இந்த ஜெபத்தில் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு விழுந்து கிடக்கிற அனுபவங்கள் மாறட்டும். அவர்கள் கால்கள் தள்ளாடி விழுதலுக்கு ஏதுவாக இருக்கிற அனுபவங்கள் மாறட்டும். என் இயேசுதாமே அருமை சகோதர சகோதரிகளுக்கு நன்மை செய்யும். இந்த நாள் அவர்களை நீங்கள் கரம் பிடிச்சு தாங்குகிற நாளாக இருக்கட்டும். உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற நாளாய் ஒவ்வொருவருக்கும் அமைவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.